Hi guys, இது வந்து part 2 of Ultimate Phone Buying Guide, Smartphone Buying Guide. Part 1 பார்க்கலைன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. லிங்க் வந்து கார்டில் கொடுக்குறேன், இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். ஸோ வந்து இது நம்ம ஏற்கனவே வந்து சிப்பை பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது முக்கியமான ஒரு மேட்ரு, இதை பார்த்து தான் இப்போ இருக்க ஜென்ரேஷன் ஃபோன் வாங்குகிறாங்க, கேமரா. ஸோ ஸ்மார்ட் ஃபோன் கேமராஸ் ரொம்ப பெரிய சப்ஜெக்ட் தான். பேசிக்காக சொல்லிடுறேன். இந்த மெகா பிக்சல்ங்கிறானுங்கள, அதை தயவு செஞ்சு நம்பாதீங்க. எந்த அளவுக்கு ஹையர் மெகா பிக்சலாக இருக்கோ அந்த அளவுக்கு நல்ல ஃபோட்டோ விழுவுன்னு நினைக்காதீங்க. அது ஒரு மித். மெகா பிக்சல் ஹையாக இருந்தால் நல்லது தான், ஆனால் ஆல்வேஸ் அது வந்து ட்ரூ கிடையாது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் அதர் ஃபேக்டர்ஸ். மற்ற விஷயங்களும் உள்ளடக்கி இருக்கும். 12 மெகா பிக்சல் கேமரா வச்சுக்கிட்டு நல்ல ஃபோட்டோ எடுக்க முடியும், ஓகேவா? இதை மட்டும் மனசில் வச்சுக்கிங்க. இந்த 109 மெகா பிக்சல் கேமரா வச்சுருக்கிறேன், அப்புறம் இந்த 200 மெகா பிக்சல் கேமரா கொடுக்குறவன், அப்புறம் வந்து இந்த 64 மெகா பிக்சல் கேமரா கொடுக்குறவன், 32 மெகா பிக்சல் கேமரா கொடுக்குறவன், இவன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்பாதீங்க. இட்ஸ் அ கிமிக், மார்க்கெட்டிங் டேர்ம், எல்லாமே ஃபேக். பிக்சல் பெண்டிங்னு ஒரு டெக்னாலஜி பயன்படுத்துகிறான். 4 பிக்சலை ஒன்றாக்கி ஒரு பெரிய பிக்சல், ஒரு அல்ட்ரா பிக்சலாக உருவாக்கி அதை ஒரு மெகா பிக்சலாக இவன் கவுண்ட் எடுத்துக்கிறான். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரான்னு ஒன்று எடுப்போம். இப்போ ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் பார்க்குறீங்க, அதில் 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரான்னு ஒருத்தன் போட்டிருக்கிறான் அப்படின்னா அது வந்து ஒரு 8 மெகா பிக்சல் தான். குவாட் பிக்சல் பெண்டிங்னு சொல்லுவாங்க. 32/4 8. ஸோ 8 MP கேமரா தான் அது. ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 64 மெகா பிக்சல் கேமரா எடுத்துக்கோமா. 64 மெகா பிக்சல் கேமராவுக்கு என்ன, 64/4 16 மெகா பிக்சல். 48 மெகா பிக்சல் கேமரா என்னது, 48/4 12 மெகா பிக்சல். இப்போது இந்த ஹையர் நம்பர்ஸ்க்கு வருவோம். 109 மெகா பிக்சல் கேமரா இப்படிலாம் சொன்னானுங்கன்னா அங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா டிவைடட்/4 போடக்கூடாது. புத்திசாலிங்க இவனுங்களாம். நோவா பிக்சல் பெண்டிங் 9 பிக்சலையும் ஒன்றாக்கிடுவானுங்க. ஸோ 109/9 போட்டிங்கன்னா 12 புள்ளி சம்திங் வரும். ஸோ ஒரு 64 மெகா பிக்சல் கேமராவை விட ஒரு 109 மெகா பிக்சல் கேமராங்கிறது மெகா பிக்சல் வைஸ் கம்மியான மெகா பிக்சல் கொண்ட கேமரா. ஸோ இது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. 64 மெகா பிக்சல்ங்கிறது என்னது, 16 மெகா பிக்சல். 109 மெகா பிக்சல்ங்கிறது என்னது, அது வெறும் 12 தான். ஸோ ஆப்வியஸ்லி 64 இஸ் பெட்டர். ஸோ இந்த மாதிரி நம்பர் கேம்ஸ் விளையாடுவாங்க உங்ககிட்ட. இந்த மாதிரி நம்பர் கேம்ஸுக்கு ஏமாறாதீங்க. சென்சர் சைஸை பாருங்கள். எப்பயுமே ஒரு கேமராவோடைய சென்சர் சைஸ் எந்த அளவுக்கு இருக்குது அதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம். ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கேமராவில் 1/2.55, 1/1.72, 1/1.56 இந்த மாதிரி சென்சர் சைஸ் மாறும். இப்போது நான் இந்த சொன்னாலே ஃப்ராக்ஷனில் தான் சென்சர் சைஸை சொல்லுவாங்க. 1/1 அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. இது எந்த அளவுக்கு அதை 1க்கு அப்புறம் வர அந்த ஃப்ராக்ஷன் எந்த அளவுக்கு கம்மியாகிட்டே போதும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1/2.55 அப்படிங்கிறத விட 1/1.72 பெருசு, 1/1.72 விட 1/1.56 பெருசு. ஸோ இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் கம்மியாகிட்டே வரும்போது சென்சார் சைஸ் பெருசாகிட்டே வரும். கொடுக்குறான். சோனியில் பார்த்தீங்கன்னா 1 இன்ச் சென்சார் கொடுக்குறான். சோனி கேமராஸ் எல்லாத்துலேயுமே, சோனி எக்ஸ்பீரியா ஃபோன்ஸில் எல்லாம். ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/1.11 அப்படின்ற மாதிரிலாம் போகும். ரொம்ப அதிகமான சென்சார் சைஸ். சென்சார் சைஸ்னால் என்ன, உங்களுடைய கேமராவோடைய அளவு. ஃபோனை திருப்பி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேமரா எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது அதுதான் சென்சார் சைஸ். எந்த அளவுக்கு சென்சார் பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு லைட் உள்ளே போகும். எந்த அளவுக்கு லைட் உள்ளே போகுதோ அந்த அளவுக்கு டீட்டெயில்ஸும் கேப்சர் ஆகும். இதுதான் பாயிண்ட் நம்பர் 1. ஸோ நீங்கள் பார்க்க வேண்டியது ஃபஸ்ட்டு சென்சர் சைஸ். ஒரு பெரிய சென்சர் இருக்கிற கேமராவை செலக்ட் பண்ணுறீங்க, ஃபைன். அடுத்தது என்ன வருது உள்ள, மெகா பிக்சல் பார்த்துக்குங்க. ஒரு 12.5 50 மெகா பிக்சல். இப்போலாம் 50 மெகா பிக்சல் ரவுண்டு பண்ணி சொல்கிறான். அது ஒன்றும் இல்லை, அது 12.5 மெகா பிக்சல் தான். 12.5 மெகா பிக்சலை தான் பிக்சல் பெண்ட் பண்ணி 50 MBன்னு சொல்கிறான். இது நீங்கள் வந்து டேரெக்டாக கேமரா லான்ச் பண்ணி ஃபோட்டோ எடுத்திங்கன்னா 12 MBயில் தான் விழுவும். தனியாக 50 MB மோடுனே ஒன்று கொடுத்துருவான், ப்ரோ மோடுன்னு. அந்த ப்ரோ மோடில் போய் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு 50 MB ஷார்ட்ஸ் உங்களுக்கு விழுவும்.
அதுவும் அது ட்ரூ 50 MP ஷாட்டுக்கு ஈக்குவலாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா பிக்சல் பெண்ட் பண்ணி தானே வரான். பிக்சல் பெண்ட் பண்ணும்போது 4 பிக்சல் பெண்ட் ஆகி 1 பிக்சலாக கிடைக்குதே தவிர ஓவரால் அவைலபிள் பிக்சல் கம்மியாயிருது இல்லை. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களோட இமேஜ் குவாலிட்டி அடிவாகும். ஆப்வியஸ்லி 12 மெகாபிக்சலை விட நல்லா தான் இருக்கும் இந்த மோடு போட்டு எடுக்கும்போது. ஆனால் ட்ரூ 48 மெகாபிக்சல் கேமரா கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த 48 மெகாபிக்சலுங்கிறது பிக்சல் பெண்ட் பண்ணி வர அந்த மெகாபிக்சலுங்கிறது கம்மியாக தான் இருக்கும். அப்போ ட்ரூ 50 மெகாபிக்சல் கேமராலாம் இருக்கானா இருக்குது. டிஎஸ்எல்ஆர் கேமராவில் இருக்குது. அந்த மாதிரி சில கேமராஸ்லாம் இருக்குது. சோனி அந்த நோக்கியா பழைய நோக்கியா ஃபோன்லாம் எடுத்துக்கோங்களேன். நோக்கியா 808 பியூர் வியூ, நோக்கியா 1020, நோக்கியா லூமியா 1020 இந்த மாதிரி ஃபோன்ஸ்லாம் 40 மெகாபிக்சல் கேமரா இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவன் கொடுத்தது ட்ரூ 40 மெகாபிக்சல் கேமரா. 40 மெகாபிக்சல்னால் அப்படியே ஃபுல் 40 மெகாபிக்சல் இருக்கும். பிக்சல் பெண்டிங் கிடையாது, ஒரு சீட்டிங்கும் கிடையாது பழைய நோக்கியாலலாம். ஆனால் ஏன் அந்த கேமரா இப்போ இருக்கிற மாடர்ன் கேமராஸோட போட்டி போட முடியல அப்படின்னா ஹெச்டிஆர். இப்போ இருக்க கேமராஸ்லாம் ஹை டைனமிக் ரேஞ்சை பயன்படுத்தி பிக்சர் எடுக்குது. அதனால் லோவஸ்ட் கான்ட்ராஸ்ட்டும் ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஸ்ட்டும் ஒரே பிக்சருக்குள்ளே உங்களுக்கு ஷேடோ அண்ட் லைட்டிங்கை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த பிக்சரை ப்ரெசென்ட் பண்ணுது. ஆனால் அந்த காலத்தில் அந்த நோக்கியா ஃபோன்ஸ்லாம் ஹெச்டிஆர் அந்த அளவுக்கு கிடையாது. ஹெச்டிஆரே கிடையாது. ஸோ நேச்சுரலி லுக்கிங் ஃபோட்டோஸை மட்டும்தான் அது எடுக்கும். அது நீங்கள் நேச்சுரலாக அந்த உலகத்தை எப்படி பார்க்குறீங்களோ அந்த மாதிரி தான் எடுக்கும். அது ஒரு கான்ட்ராஸ்ட்டை பூஸ்ட் பண்ணியோ இல்லை ஹைலைட்ஸை பூஸ்ட் பண்ணியோ ஷேடோஸை பூஸ்ட் பண்ணியோ கூட்டி குறைச்சோ எடுக்காது. ஸோ அந்த கேமராஸால் இப்போ இருக்கிற மாடர்ன் கேமராஸோட போட்டி போட முடியலை. ஸோ இதுதான் மேட்ரு. ஸோ இப்போ சென்சார் சைஸை பார்த்துட்டீங்க, மெகா பிக்சலை பார்த்துட்டீங்க. அடுத்தது என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கல் லென்த் ரொம்ப முக்கியம். ஃபோக்கல் லென்த்தை வச்சு தான் அது என்ன டைப் ஆஃப் கேமராங்கிறத நம்ம முடிவு பண்ணுவோம். இப்போது ஒரு கேமரா 24mm, 25mm, 26mm வச்சாங்கன்னா அது ஸ்டாண்டர்ட் ஃபோக்கல் லென்த். அதாவது ஒரு நார்மலான கேமரா 80 டிகிரி 90 டிகிரி கவர் பண்ணக்கூடிய ஒரு கேமரா. ஒரு ஸ்டாண்டர்ட் கேமரா அப்படின்னா அது 78 டிகிரிஸ் தான் கவர் பண்ணும். இப்போ நீங்கள் உங்கள் ஃபோனுடைய ப்ரைமரி கேமரா எடுக்கிறீங்க இல்லையா, அது 78 டிகிரிஸ் தான் கவர் பண்ணும். சில ஃபோன்ஸில் 80 டிகிரி, சில ஃபோனில் 90 டிகிரி கொடுக்குறான். ஸோ இப்போ இதே ஃபோக்கல் லென்த்தை நீங்கள் ஒரு 52mm இல்லை 72mm கொண்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. 108mm கொண்டு போயிட்டீங்கன்னா அது டெலிஃபோட்டோ ஜூம் கேமரான்னு அர்த்தம். ஸோ எந்த அளவுக்கு இந்த அதிகரிக்குதோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஜூமிங் கேப்பபிலிட்டிஸும் அதிகரிக்கும். 52mmனா ஒரு 2x, 72mmனா ஒரு 3 டைம்ஸ் ஜூமு, அந்த மாதிரி நீங்கள் கணக்கு எடுத்துக்கலாம். இல்லை 108mm அப்படின்னா 5 டைம்ஸு அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த டெலிஃபோட்டோ கேமராவில் அதிகரிக்கிறதுனால ஜூம் ரொம்ப அதிகமாக பண்ணணும் இல்லையா, அப்போது சென்சார் சைஸ் சின்னதாக தான் கொடுப்பான். அப்போ நீங்கள் ஏன் சென்சார் சைஸ் பெருசாக கொடுக்கலன்றதை நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம். ப்ரைமரி கேமராவில் தான் சென்சார் சைஸ் பெருசாக இருக்கணும். இந்த மாதிரி அதிகமாக இருக்கிற கேமராஸில் சென்சார் சைஸ் சின்னதாக தான் இருக்கும். ஏன்னா அப்போ தான் லைட்டை ஒரு குறிப்பிட்ட பாயிண்டில் ஃபோக்கஸ் பண்ணி தூரமாக இருக்க ஆப்ஜெக்டையும் ஜூம் பண்ணி கொண்டு போகிறதுக்கு மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் லென்ஸை அடுக்கி வச்சு ஒரு பேராஸ்கோப் ஜூம் எஃபெக்டை கொடுக்க முடியும். ஸோ இதே கம்மி பண்ணால் என்ன ஆகும்? 16mm அப்படிங்கிற கேமரா இருந்துச்சுன்னா அது என்ன? அது ஒரு அல்ட்ரா வைட் கேமரான்னு சொல்லுவாங்க. 16mm கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களுடைய ஃபோன் கேமரா ஒரு 120 டிகிரி அல்ட்ரா வைடுக்கு போயிடும். இதே நான் பயன்படுத்துகிற ஃபோன் LG G8X. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 9mm அல்ட்ரா வைடு கொடுத்துருக்கான். 9mm அல்ட்ரா வைடு கொடுத்த கேமரானா என்ன? அது எவ்வளோ டிகிரி கவர் ஆகும்னா 137 டிகிரி கவர் ஆகும். இப்போ நான் என் ஃபோனில் நான் ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னா 137 டிகிரி ஃபுல்லாக கவர் ஆகும். இது எங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கிறீங்க, இல்லை நீங்கள் ஒரு பேனராமிக் ஃபோட்டோ எடுக்கிறீங்க. பேனராமிக் ஃபோட்டோனா ஒரு பெரிய லேண்ட்ஸ்கேப் இருக்குது, ஒரு அழகான ஒரு மலை முகடு இருக்குது, அதில் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸையும் நிற்க வச்சு பேக்ரவுண்டோடு சேர்த்து அழகாக கவர் பண்ணி எடுக்கணுன்னா இந்த மாதிரியான அல்ட்ரா வைட் கேமரா உங்களுக்கு பயன்படும். இந்த அல்ட்ரா வைட் கேமராவும் சென்சார் சைஸ் இப்போ பெருசாகிட்டே வருது. ஸோ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் 3 டைப்ஸ் ஆஃப் கேமரா. இதில் பார்த்தீங்கன்னா அடுத்தது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, சைஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா, அடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா ஆப்பர்ச்சர். ஆப்பர்ச்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு லைட்டை
அந்த கேமரா வந்து உள்ளே விடணுங்கிறத மேனுவலாக சென்சர் டிசைட் பண்ணுறது. எந்த அளவுக்கு கேமரா பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு லைட் உள்ளே போகும்னு நான் சொன்னேன் இல்லையா. ஆனால் எல்லா டைமும் 100% லைட்டை உள்ளே விட்டுக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும்னா பிக்சர்ஸ் வந்து ப்ளோன் அவுட் ஆயிரும். ப்ளோன் அவுட் ஆகி இந்த மாதிரி தான் இருக்கும், பேப்பர் பேனு சன்னி ஃபேஸாக இருக்கும், ஒன்றுமே தெரியாது, நெகட்டிவ் மாதிரி ஒரு வெள்ளையாக தான் தெரியும். ஸோ மேனுவலி உங்களுடைய அந்த லைட் எவ்வளோ உள்ளே வருதுங்கிறத ஒரு ஷட்டர், டிஜிட்டல் ஷட்டர், முன்னே வந்து ஃபிசிக்கல் ஷட்டர் இருந்துச்சு கேமராவில், இப்போ வந்து டிஜிட்டல் ஷட்டர் இருக்குது. உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிறது எல்லாமே டிஜிட்டல் ஷட்டர், கண்ணுக்கே தெரியாத எலக்ட்ரானிக் சிப்பில் டிசைன் பண்ணப்பட்ட ஷட்டர். இதுதான் இந்த லைட்டிங் கண்டிஷன், உங்களோட லைட்டிங் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இன்டோர் லைட்டிங்கில் இருக்கீங்களா, டியூப் லைட்டில் இருக்கீங்களா, இல்லை அவுட்டோரில் சன்லைட் விசிபிலிட்டியில் இருக்கீங்களா அப்படிங்கிறத பொறுத்து அந்த சென்சருக்கு எவ்வளோ லைட்டு போகணுங்கிறத டிசைட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா, இதுதான் ஆப்பர்ச்சர். இந்த ஆப்பர்ச்சரை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஆப்பர்ச்சர் வேல்யூ அதிகரிக்க அதிகரிக்க லைட் உள்ள பெனிட்ரேட் ஆகிற தன்மைங்கிறது குறைஞ்சிக்கிட்டே போகும். F2.0, F2.2, F2.4 அப்பச்சர்னு கொடுத்தீங்கன்னா லைட் உள்ளே போகிற தன்மைங்கிறது ரொம்ப கம்மி அப்படின்னு அர்த்தம். இதே வந்து F1.8, F1.6, F1.5, இப்போ F1.4 வரைக்குமே வந்துருச்சு ஸ்மார்ட் ஃபோனில். F1.4 அப்பச்சர்னால் ரொம்ப வைடான அப்பச்சர். வைடான அப்பச்சர்னால் என்னது, லைட் அதிகமாக உள்ளே பெனிட்ரேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறீங்கன்னா அப்பச்சர் வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, F1.5. இப்போ எல்ஜி V40 மாதிரியான ஃபோன்ஸ்லாம் F1.5 அப்பச்சர் இருக்கும், சூப்பராக இருக்கும், நிறைய லைட் வந்து உள்ளே பெனிட்ரேட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இன்டோர் லைட்டிங் கண்டிஷன்லேயும் லைட் ரொம்ப கம்மியாக இருக்க சுச்சுவேஷன்லேயும் நைட் டைம் ஃபோட்டோகிராஃபியை அழகாக கேப்சர் பண்ண முடியும். நைட் டைமில் ரொம்ப லோ லைட் இருக்கும் போது உங்களுக்கு அழகான ஃபோட்டோஸ் வந்து எடுத்து கொடுக்கணுன்னா இந்த மாதிரி அப்பச்சர் வேல்யூ கம்மியாக இருந்து அதிகமாக அந்த லைட் பெனிட்ரேஷன் உள்ளே போக விட்டால் தான் இருட்லேயும் அந்த கேமராஸால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஆன் தி கான்ட்ரரி, நல்ல ஒரு சன்னி டேயில் நீங்கள் வந்து எடுக்கணும் அப்படின்னா அப்பச்சர் வேல்யூவை அதிகரிக்கணும். ஸோ இதை வந்து எப்படி செய்ய முடியும்? இப்போ நீங்கள் வந்து F1.5 அப்பச்சரில் இருக்க ஒரு ஃபோனை வாங்கிட்டீங்க, இன்டோர் லைட்டிங் கண்டிஷன்லேயும் நைட்லேயும் சூப்பராக ஃபோட்டோ எடுத்துருச்சுப்பா. ஆனால் நீங்கள் வந்து நண்பகல் 12 மணிக்கு இருக்கீங்க, அப்போ வந்து வெயில் நல்லா பப்பரவேன்னு பல்ல இழிச்சிக்கிட்டு இருக்கு. அப்போ F1.5 அப்பச்சரை வச்சு அப்படியே ஃபோட்டோ எடுத்தால் நல்லா இருக்காதுல்ல. அப்போ நீங்கள் வந்து எந்த மாதிரியான ஃபோட்டோ, அப்போ அந்த F1.5 அப்பச்சரில் நீங்கள் ஃபோன் வாங்கினது தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இங்கே தான் ISO அப்படிங்கிறது உள்ளே வருது. ISO அப்படிங்கிறது என்னென்னா எந்த அளவுக்கு லைட் சென்சிட்டிவிட்டி அந்த சென்சிட்டிவான லைட்டு எந்த அளவுக்கு உள்ளே வரணுங்கிறத டிசைட் பண்ணுறது ISO. எந்த அளவுக்கு லைட் உள்ளே வரணுங்கிறத டிசைட் பண்ணுறது அப்பச்சர், எந்த அளவுக்கு அந்த லைட் சென்சிட்டிவாக இருக்கணுங்கிறத டிசைட் பண்ணுறது ISO. ஸோ ஒரு F1.5 அப்பச்சரில் இருக்கிற ஒரு கேமரா ஃபோனை நீங்கள் வாங்கிட்டு அதில் இருக்கிற ISOவை நீங்கள் மாடிஃபை பண்ணுறதன் மூலியமாக உங்களால் அந்த லைட் சென்சிட்டிவிட்டியை டிசைட் பண்ண முடியும். ஸோ உங்களால் சன்னி லைட்லேயுமே நல்ல ஃபோட்டோஸை எடுக்க முடியும். ஸோ இதுதான் நீங்கள் பார்க்க வேண்டியது. ஸோ இப்போ ஒரு கேமராவில் ஃபிக்ஸ்டு அப்பச்சர் தான் கைஸ் இருக்கும். F1.5னா F1.5ல் மட்டும்தான் அது எடுக்கும். ISOவை மாடிஃபை பண்ணி மட்டும்தான் அதோட லைட் சென்சிட்டிவிட்டியை குறைச்சிக்க முடியும் அப்படின்ட்டு இருந்துச்சு இத்தனை நாளாக. இப்போ வர புது டெக்னாலஜிலலாம் ஃபிக்ஸ்டு அப்பச்சரை மாற்றி வேரியபிள் அப்பச்சர் லென்ஸுன்றதை கொண்டு வராங்க. அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா F1.4லையும் எடுக்கும், F2.4லையும் எடுக்கும். அப்பச்சர் வேலையவே மாற்றிடுவாங்க. ஸோ இந்த ISOவுக்கு இங்கே வந்து பெருசாக வேலை இல்லாமல் போயிடும். இப்போது ரீசெண்டாக வரக்கூடிய சாம்சங் ஃபோன்ஸில் ஒரு சில அட்வான்ஸ்டான கூகுள் பிக்சலில் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா அப்பச்சர் கண்ட்ரோல் வந்து சோனிலலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ நீங்கள் அப்பச்சர் வேரியபிள் அப்பச்சர் இருக்க மாதிரியான ஃபோனையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இது போக நீங்கள் வந்து டெலிஃபோட்டோலையுமே வேரியபிள் டெலிஃபோட்டோங்கிறது கொண்டு வந்துட்டால் அது என்னென்னா ஒரே கேமரா லென்ஸில் ஸ்வாப்பபிள் லென்ஸ் கொண்டு வந்துட்டான். ஸோ சென்சர் ஒன்று தான், கேமரா சென்சர் ஒன்று தான், அதில் பயன்படுத்தக்கூடிய லென்ஸ் வந்து ஃபிசிக்கலாக மூவ் ஆகி வேறு லென்ஸ் வரும். இது வந்து DSLR கேமரா பயன்படுத்துகிறவங்களுக்கு தெரியும். கேமரா உள்ளே இருக்க சென்சர் ஒன்று தான் கொடுத்துருவான், லென்ஸை நம்ம கழட்டி மாற்றிக்கலாம். ஃபோனில் அப்படி பண்ண முடியாது இல்லையா. ஆனால் இப்போது ஃபிசிக்கலாக மூவ் ஆகக்கூடிய சென்சரையுமே லென்ஸையுமே ஃபோனில் கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்டர்னலாக அதுவே சைன்னு உள்ளே போய் அதே ரீபொசிஷன் பண்ணிக்கும்.
ஸோ ஒரு கேமரா சென்சரை பயன்படுத்தி 72 mmலையும் ஃபோட்டோ எடுக்க முடியும், 108 mmலையும் ஃபோட்டோ எடுக்க முடியும். இந்த மாதிரியான வேரியபிள் டெலிஃபோட்டோ கேமரா இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸும் வந்துருச்சு. உங்களுக்கு கேமரா முக்கியமாக இருந்தால் இந்த மாதிரி வேரியபிள் டெலிஃபோட்டோ கேமரா இருக்க ஃபோனை வந்து நீங்கள் வாங்கிக்கிங்க. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அண்டர் டிஸ்பிளே செல்ஃபி கேமராலாம் வாங்காதீங்க. அண்டர் டிஸ்பிளே செல்ஃபி கேமராலாம் பார்த்தீங்கன்னா கிளாஸுக்குள்ளே கேமரா பதிச்சு தரானுங்க. இப்போ இந்த ரெட் மேஜிக் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன் வாங்க வேணாம்னு சொல்கிறேன் அப்படின்னா, சாஃப்ட்வேரை வச்சு இமேஜை வந்து அவன் மாடிஃபை பண்ணி கொடுத்துருவான். ஆனால் வீடியோவுக்கு என்ன பண்ண முடியும்? வீடியோவுக்கு அவன் வந்து மாடிஃபை பண்ணி அந்த கிளாஸ் இல்லாமல் கிளாரிட்டி கொடுக்குற அளவுக்கு டெக்னாலஜி இன்னும் வளரல. ஸோ கிளாஸுக்குள்ளே நீங்கள் வந்து கேமரா வச்சிங்கன்னா ஒரு கண்ணாடி போட்டு அதுக்குள்ளே நீங்கள் பார்க்குறது எப்படி மட்டமாக இருக்குமோ அந்தளவுக்கு மட்டமாக தான் இருக்கும். ஸோ இதுதான் மேட்ரு. செல்ஃபி ஃப்ளாஷ்லாம் இப்போ வரதே இல்லை. முன்னெல்லாம் செல்ஃபி ஃப்ளாஷ் இருக்கும். எல்ஜி ஸ்டைலஸ் 2 ப்ளஸ் நான் வச்சுருந்த ஃபோன்லலாம் செல்ஃபி ஃப்ளாஷே இருக்கும். செல்ஃபி கேமரா நீங்கள் எடுக்கும்போது அதில் ஃப்ளாஷ் லைட்டே வரும். இப்போலாம் அந்த மாதிரி கொடுக்குறதே இல்லை. ஸோ இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா போக்கா எஃபெக்ட், போர்ட்ரேட். இந்த போர்ட்ரேட்டை எப்படி அச்சீவ் பண்ணுறாங்க அப்படின்னா, வைடர் ஆப்பச்சர், இந்த f1.5 f1.4 ஆப்பச்சர் இருக்கும்போது உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஒரு சென்சருக்கு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு லேயர்ஸ் அண்ட் லேயர்ஸ் ஆஃப் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த அளவுக்கு வைடரான டீட்டெயில்ஸ் கிடைக்கும்போது ஒரு சாஃப்ட்வேரை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா சப்ஜெக்ட் அண்ட் பேக்ரவுண்டையும் செப்பரேட் பண்ண முடியும். இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா நான் வந்து சப்ஜெக்ட் என்னை வந்து ஃபோக்கஸில் வச்சுக்கிட்டு என்னை சுற்றி இருக்கிறது எல்லாத்தையும் பிளர் பண்ணு அப்படின்னா அந்த அளவுக்கு என்னையும் பேக்ரவுண்டையும் பிரித்து பார்க்குற அளவுக்கு ஒரு டீட்டெயில்ட அந்த சென்சாருக்கு என்னால் இந்த மாதிரி வைடரான ஆப்பச்சர் இருக்கும்போது கொடுக்க முடியும். ஆனால் இது வந்து f2.0 f2.2 இருக்கிற கேமரா ஆப்பச்சர் இருக்க கேமராஸில் அந்த அளவுக்கு டீட்டெயில்ட கொடுக்க முடியாது. ஏன்னா லைட் உள்ளே போகிறதே கம்மி தான். அந்த கம்மி லைட்டை வச்சுட்டு எந்த அளவுக்கு டீட்டெயில்ஸை நீங்கள் சென்சருக்கு ஃபீட் பண்ணுவீங்க, கம்மியாக தான் ஃபீட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி கம்மியாக ஃபீட் பண்ணும்போது சப்ஜெக்டையும் பேக்ரவுண்டையும், அதாவது ஃபோர்க்ரவுண்டையும் பேக்ரவுண்டையும் பிரித்து பார்க்குற அளவுக்கு சென்சருக்கு டீட்டெயில்ஸ் உங்களால் கொடுக்க முடியாது. ஸோ போக்கா எஃபெக்ட் அப்படிங்கிறது என்னன்னா இதுதான். வைடர் ஆப்பச்சரை வச்சுக்கிட்டு சப்ஜெக்டையும் பேக்ரவுண்டையும் பிரித்து பிளர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இது ரொம்ப சினிமேட்டிக்காக ஃபோட்டோ ஜெனரிக்காக இருக்கிறதுனால இப்போ இருக்க அந்த ஜென்ரேஷன்ஸ் வந்து இது விரும்புகிறாங்க. பேக்ரவுண்டை மாற்றுறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் நீங்கள் வந்து பேசிக்காக கேமராவில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். இதை தவிர லிக்விட் லென்ஸ்னு சில விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அது நீங்கள் போகணும்னு அவசியமே கிடையாது. ஸோ 3 டைப் ஆஃப் கேமரா தான், ஸ்டாண்டர்ட், அல்ட்ராவைட் அண்ட் டெலிஃபோட்டோ. ஸோ இதுதான் விஷயம். இதுக்குள்ளே தான் ஃபோக்கல் லெங்த்தை மாற்றினா இது மாறும், ஆப்பச்சர். ஸோ இதெல்லாமே எல்ஜி மாதிரியான ஃபோன்ஸில் உங்களுக்கு அட்வான்ஸ்டு கேமரா கண்ட்ரோல்ஸில் இதெல்லாமே உங்களுக்கு வந்துடும். என்னால் என் ஃபோனில் ஆப்பச்சர் மாற்ற முடியும், ஐஎஸ்ஓவை மாற்ற முடியும், ஷட்டர் ஸ்பீடையும் மாற்ற முடியும். ஷட்டர் ஸ்பீடையும் உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அது சேஞ்ச் பண்ணுறதின் மூலியமாகவும் உங்களால் லைட் பெனிட்ரேஷனை மாற்ற முடியும். ஸோ ஷட்டர் ஸ்பீடுங்கிறது எந்த ஒரு செகண்டுக்கு எந்த அளவுக்கு எத்தனை மில்லி செகண்ட் அந்த ஷட்டர் திறந்து இருக்கணும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறது தான் இந்த ஷட்டர் ஸ்பீட். இதை வச்சும் உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து எடுக்க முடியும். அதாவது இந்த ஷட்டர் ஸ்பீடு எதுக்கு பயன்படுதுன்னா, எதுக்காக ஒரு செகண்டில் இவ்வளோ லைட்டு திறந்துருக்கணுன்றது இருக்குது அப்படின்னா, இப்போ ஃபேன் சுற்றிக்கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கலாம். சீலிங் ஃபேன் சுற்றிக்கிட்டே இருக்குது. ஆனால் சுற்றிக்கிட்டே இருக்க சீலிங் ஃபேனில் நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஷட்டர் ஸ்பீடை வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது மில்லி செகண்டை நீங்கள் ஷட்டர் ஸ்பீடை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஓடிட்டுருக்க ஃபேனை நிற்கிற மாதிரி உங்களால் ஃபோட்டோ எடுக்க முடியும். ஃபுல் ஸ்பீடில் நீங்கள் ஃபேனை ஓட விட்டுட்டு அதை நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா ஃபேன் நின்றுட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபோட்டோவில் தெரியும். அந்த அளவுக்கு ஸ்பீடு மேனிப்புலேஷன் பண்ணக்கூடியது தான் ஷட்டர் ஸ்பீட். மோஷன் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மோஷன் ஃபோட்டோகிராஃபின்னு சொல்கிறாங்க. இப்போ சர்க்கிள்லேருந்து யாராவது ஊஞ்சல் ஆடிட்டுருக்காங்க, இல்லை பார்க்லேருந்து ஏதாவது ஸ்லைட்லேருந்து சறுக்கிட்டு வராங்க, அந்த மாதிரியான மோஷன் ஃபோட்டோகிராஃபிக்கு இந்த ஷட்டர் ஸ்பீடுங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஷட்டர் ஸ்பீடிங் என்னங்கிறதும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதோட பேராமீட்டர்ஸுங்கிறதும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் சொல்கிறேன். எல்லாமே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடுச்சு. ஸோ இது பார்ட் 2. இதுதாங்க கேமரா. இதெல்லாம் பார்த்தா நீங்கள் கேமராவை டிசைட் பண்ணணும். ஸோ பார்ட் 3ல் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். சப்ஸ்கிரைப்.